ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டது இல்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல தேவன் சோர்ந்து போவதில்லை என்ற வார்த்தை வருகிறது. அநாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறது இல்லை, இளைப்படைவதில்லை. உங்க வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. பல வேதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவன் சோர்ந்து போவதில்லை. வேதத்துல மனுஷரால் செய்ய முடியாதவைகள் 3 காரியம் இருக்கிறது. ஒன்று, கர்த்தரை சோர்ந்து போக செய்ய முடியாது. 2வது, கர்த்தரை இளைப்படைய செய்ய முடியாது. 3வது, கர்த்தருடைய ஞானத்தை ஆராய்ந்து அறிய முடியாது. இந்த 3ம் மனிதன் செய்ய முடியாதவை. நம்முடைய தேவன் தான் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். அவர் அநாதி தேவனாய் இருக்கிறார். அதாவது காலங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். இது ஒரு அவிசுவாசமான வார்த்தை. தன்னுடைய பிள்ளைகள் சொல்வதை இங்கே சுட்டி காண்பிக்கிறார். யாக்கோபு இஸ்ரவேல் என்றால் இது கர்த்தருடைய ஜனத்தை குறிக்கிற வார்த்தை. அவர்கள் சிறையிருப்புல அடிமைப்பட்டிருக்கும் போது அவர்கள் கர்த்தர் என்னை மறந்து விட்டார், இப்படிப்பட்ட வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லும் போதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. இந்த பூமியில கடைசி வர கர்த்தர் தான் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போகிறதில்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் சோர்ந்து போகிறோம். ஒரு கடைக்கு போயிட்டு வந்தா, ஒரு இடத்துக்கு போனா, ஒரு வேலை செஞ்சா சோர்ந்து போகிறோம். ஆனா அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து அவர் இதுவரை சோர்ந்து போக செய்யல. இதுவரை அவரை சோர்ந்து போக செய்ய யாராலும் முடியாது. எத்தனையோ பாவங்கள், தவறுகளை செய்யும் போது அவருடைய உள்ளம் இன்னைக்கும் அவங்கள மன்னிக்கணும், என்னுடைய அன்புக்கு வரமாட்டாங்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய செய்தி தலைப்பு, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த உலகத்துல நாம் சோர்ந்து போகக்கூடாது. வேதத்துல சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 12-13 சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமுறையிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என் இருதயம் சோர்ந்து போகிறது. தாவீது தன்னுடைய பாவத்தை நினைத்து பார்க்கிறார். பாவங்கள் அவருக்கு தீமை போல இருக்கிறது. அதுவும் அந்த பாவங்கள் எண்ணிக்கை கடங்காத தீமைகளை போல இருக்கிறது. அதை தலை முடியிலும் அதிகமா இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது வாழ்க்கையில அதை நினைத்து பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை நினைத்தால் யாருமே மன்னிக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மளை மன்னிச்சு அவருடைய பிள்ளை என்ற உறவுல வச்சிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில எண்ணிக்கை கடங்காத தீமைகள் அவருக்கு பாவத்தை போல காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது இருதயம் சோர்ந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையில இருதயம் ஏன் சோர்ந்து போகிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத காரியம் செய்யும் போது இருதயம் சோர்ந்து போகிறது. நம்முடைய இருதயம் இன்னைக்கு எதனால சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது யோசித்து பார்ப்போம். 2வதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. உபத்திரவங்களில சோர்ந்து போகக்கூடாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையும் தன்னை பற்றி அவர் எழுதுகிறார்.
14ஆம் வசனத்துல இருந்து 21 வசனம் வரையும் எபேசியருக்காக கர்த்தரிடம் வேண்டிக் கொள்கிறார். பவுல் இது சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில சிறைச்சாலைக்கு செல்கிறார். ஏன் தெரியுமா? சுவிசேஷம் சொன்னதுனால சிறைச்சாலையில அவரை தூக்கி போட்டுட்டாங்க. அந்த சிறைச்சாலையில அநேக உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் சோர்ந்து போகல. சிறைச்சாலையில் இருக்கும்போது ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுக்கல. இந்த ரெண்டையும் அவர் செய்யல. இதே இது நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? இப்படிப்பட்ட உபத்திரம் வந்துட்டோன்னா இனிமே அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது, இனிமே ஊழியம் செய்யக்கூடாது. ஆனா பவுல் இந்த ரெண்டுமே செய்யல. சிறைச்சாலையில் இருக்கும்போது உள்ள சோர்ந்தும் போகல, வெளியே வந்த பிறகு சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நிப்பாட்டல. ரெண்டையும் தொடர்ச்சியா செய்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, நாம் அவருடைய வேலையை செய்யணும். சிறைச்சாலைக்குள்ள அடைப்பட்டு இருந்தாலும் சரி, சிலதுல சில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உபத்திரவத்துல கண்ணீர் இருந்தாலும் சரி, நாம் தேவனை குறித்து முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அப்போ உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அதாவது ஆத்துமாவில சோர்ந்து போகக்கூடாது. மூன்றாவதாக எபிரியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் இழப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆத்துமாவில சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை நியமித்திருக்கிறார். இந்த எபிரியர் 12ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசித்தா, முதலாவதாக பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். இரண்டாவது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும். மூன்றாவது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையாய் ஓட வேண்டும். நான்காவது, இயேசுவை பார்த்து ஓட வேண்டும். அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். நான்காவதாக இதை பார்ப்போம் என்று சொன்னால், எபிரியர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. அதாவது எபிரியர் 12ஆம் அதிகாரம் 5-10 வாசித்து பார்த்தா, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு தகப்பன் தான் பிள்ளைய சிச்சிக்கிறாங்க அப்படின்னா அது நியாயமான காலத்தை சிச்சிப்பாங்க. அதே போல நமக்கு ஆண்டவர் சிச்சிக்கும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரங்கள் நம்ம நடத்துகிற பரிசுத்தவான்கள் நம்மை கண்டிக்கும் போது சோர்ந்து போகக்கூடாது. எனவே சோர்ந்து போகாமல் அவரை பார்த்து பொறுமையோடு ஆசையாய் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை தேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றிலும் உண்மையே நினைத்து ஓட கிருபை பாராட்டுங்க. தேவக்காரன் எங்களோடு இருந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. உங்களின் சேவை செய்வே எந்த